இந்த மெடிசனை நான் எப்படி சாப்பிடணும்? இந்த ஹோமியோ மெடிசன் சாப்பிட்ட உடனே நான் என்னலாம் சாப்பிடக்கூடாது? ஹோமியோபதி மெடிசனை எப்படி சாப்பிடுறதுங்கிற டவுட்டு எல்லா பேஷண்ட்ஸுக்குமே இனிஷியலி இருக்க தான் செய்யும். ஸோ இந்த மெடிசனை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசுவலி ஹோமியோ மெடிசன்ஸ் இந்த ஃபார்மில் தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க. பில்ஸ் ஃபார்மில். ஸோ இந்த பில்ஸை நம்ம எப்படி சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வழக்கமாக பழக்கப்பட்ட மாதிரி மாத்திரையை வாயில போட்டு தண்ணி ஊற்றி விழுங்குறது இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஹோமியோ மெடிசன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பில்ஸை உங்கள் டாக்டர் உங்கள் நோய்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு 2 இல்லை 3 இல்லை 4, 5 எத்தனை பில்ஸ் எடுத்துக்க சொல்லியிருக்காங்களோ, உங்களோட டிசீஸோட சிவியாரிட்டி அண்ட் இன்டென்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எத்தனை பில்ஸ் உங்கள் டாக்டர் எடுத்துக்க சொல்லியிருக்காங்களோ அத்தனை பில்ஸை இந்த கேப்பில் 3 ஆர் 4 ஆர் 5 உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ண டோசேஜை எடுத்துக்கிட்டு அப்படியே வாயில் போட்டு சப்பி சாப்பிட்டா போதும். தண்ணி ஊற்றி விழுங்க வேண்டாம், கடிச்சும் விழுங்க வேண்டாம். அதே நேரத்தில் இந்த பில்ஸை இந்த கேப்பில் எடுக்காமல் நம்ம கையில் கொட்டி அதை வாயில் போட்டு சாப்பிட வேண்டாம். அப்படி நம்ம கையில் கொட்டி எடுத்துக்கும் போது நம்ம கையில் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ், டர்ட் இதெல்லாம் சேர்ந்து நம்ம வாயில் போகும். அது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் இப்போ உங்களை 3 பில்ஸ் தான் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் கையில் போடும்போது ஒரு 5ஓ 6ஓ வந்துருச்சு, அந்த ரிமைனிங் இருக்கிறத நீங்கள் இந்த கண்டெய்னருக்குள்ளே திரும்ப போடுவீங்க. அப்படி போடும்போது நம்ம கையில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சரோ இல்லை டர்ட்டோ இதுக்குள்ளே போகும்போது இந்த டோட்டல் கண்டெய்னரில் இருக்கக்கூடிய எல்லா மெடிசன்ஸையுமே அது ஸ்பாயில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கையில் எடுக்காமல் இந்த மூடியில் தட்டி எத்தனை எடுத்துக்க சொன்னாங்களோ அத்தனையும் இந்த மூடியில் தட்டி அதை வாயில் போட்டு சப்பி சாப்பிட்ருங்க. தண்ணி ஊற்றி விழுங்க வேண்டாம். அதே மாதிரி கடிச்சும் சாப்பிட வேண்டாம். இந்த மெடிசன் உங்கள் நாக்கிலேயே டிசால்வ் ஆகுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். உங்கள் நாக்கில் மேலேயோ இல்லை நாக்கு கடியில் வச்சு டிசால்வ் பண்ணால் இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம நாக்கை சுற்றி தான் நரம்புகளோட முடிவுகள் இருக்குது. இந்த நர்வ் எண்டிங்ஸில் இந்த மெடிசன் டிசால்வ் ஆகி போகும்போது அந்த நர்வ் எண்டிங்ஸ் இதை அப்சர்வ் பண்ணி நாக்கில் அது பட்ட உடனேயே அதோட ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக நாக்கிலேயே இந்த மருந்துகள் கரைஞ்சி அதுக்கப்புறமா உள்ளே போகிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஸோ இந்த பில்ஸை நம்ம எப்படி சாப்பிட்றதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி பயோகெமிக் டேப்லெட்ஸும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த டேப்லெட்ஸும் இதே மாதிரி தான். நீங்கள் மூடியில் அந்த கேப்பில் 1ஓ 2ஓ எத்தனை எடுத்துக்க சொன்னாங்களோ அத்தனை எடுத்து வாயில் போட்டு சப்பி சாப்பிட்டா போதும். அதுவும் தண்ணி ஊற்றி விழுங்க வேண்டாம். நாக்கில் வச்ச உடனே அதுவும் கரைஞ்சிரும். அது இல்லாமல் இன்னும் டிங்சர் ஃபார்மில் கொடுத்துருப்பாங்க. இந்த டிங்சர்ஸ் இது வந்து லிக்விட் ஃபார்மில் இருக்கும். இந்த மாதிரி டிங்சர்ஸ் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ராப்பர்ஸில் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த மதர் டிங்சர்ஸை, அதாவது இந்த லிக்விட் ஃபார்மில் தரக்கூடிய இந்த மெடிசனை நீங்கள் தண்ணியில் கலந்து குடிக்கணும். ஒரு 1/4 டம்ளரோ இல்லை 1/2 டம்ளரோ உங்கள் டாக்டர் உங்களுக்கு எவ்வளோ எடுத்துக்க சொன்னாங்களோ அவ்வளோ தண்ணியில் 5 ட்ராப்ஸோ இல்லை 10 ட்ராப்ஸோ இல்லை 20ஓ உங்களுக்கு எவ்வளோ ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அத்தனை ட்ராப்ஸை அந்த தண்ணியில் கலந்து வாயில் ஊற்றி குடிச்சிட வேண்டியது தான். இதுவுமே இதை வாயில் ஊற்றி இதை எவ்வளோ நேரம் உங்களால் வாயில் வச்சுக்க முடியுமோ, உங்களால் எவ்வளோ நேரம் விழுங்காமல் ஹோல்டு பண்ண முடியுமோ வச்சுட்டு அதுக்கப்புறம் விழுங்கினீங்கன்னா அதோட இன்னும் கம்ப்ளீட் எஃபெக்ட் உங்களை போய் சேரும். இந்த டிங்சர்ஸையுமே சும்மா ட்ராப்பரில் ஊற்றாமல் திறந்து ஸ்பூன் கணக்கில் ஊற்றுறதோ, டேரெக்டாக நாக்கில் ஊற்றுறதோ இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணணும். ஹோமியோ மெடிசன்ஸை இந்த மாதிரி எடுத்துக்கும் போது அதோட ஆக்சுவல் எஃபெக்ட் நம்மளை முழுசாக போய் சேரும். அப்படி இல்லாமல் நம்ம வாயில் போட்டு தண்ணி ஊற்றி விழுங்கும்போது அதோட எஃபெக்ட் நம்ம நாக்கிலேயே கரையிறத விட அதோட எஃபெக்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை நாக்கிலேயே வச்சு டிசால்வ் பண்ணி அதுக்கப்புறமா விழுங்குறதுல நம்ம கவனமாக பார்த்துக்கணும்.